மிஸ்டர் அபி சார். எஸ் சார், டாக்டர் அஞ்சலி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ். எனக்கா? யா. ஓகே, தேங்க்யூ சார். எஸ் எஸ் எங்களோட டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் கேரா என்னோட மக. எனக்கு அப்பவே தெரியும். அப்படின்னா இது உண்மைதான். நான் தான் சொன்னேன்ல, கேரா என்னோட மகதான் நான் சொன்னேன்ல. ஏய், இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ரொம்ப நாள் கழிச்சு தான் சொன்னேன். ஆனா என்னோட மனசு இதை என்கிட்ட எப்பயோ சொல்லிடுச்சு. ஆனா நான் தான் அதை புரிஞ்சுக்கல. அவளுக்கும் எனக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நான் முன்னாடியே நினைச்சேன். பார்த்தல, அது உண்மைதான். கேரா என்னோட மக, நம்ம மக. தேங்க்யூ, தேங்க்யூ so மச். நான் உங்ககிட்ட கேட்டதை நீ எனக்கு கொடுத்துட்ட. உண்மையை சொல்லணும்னா 7 வருஷம் உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்த வலி ஒரே நிமிஷத்துல போயிடுச்சு. ஏன்னா நீ எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்க. எனக்கு என்னோட மக கிடைச்சிட்டா. நம்ம காதல் ஒன்னா இருந்து ஆழமாகும். இந்த பெட், நான், என்னோட லைஃப் எப்பவும் உங்களுக்கு மட்டும்தான். கேரா, பிரக்யா 2 பேரும் என் வாழ்க்கையில வர போறாங்க. எஸ் எஸ் எஸ். என்னோட நகத்தை உடைச்சிட்டு வாவ்னு சொல்லிட்டு இருக்க. சாரி, நான் உன்னை கவனிக்கவே இல்லை. நீ எப்படி பாப்ப? டான்ஸ் ஆடிக்கிட்டே தானே வந்த. ஓகே சரி, நீ இப்போ டான்ஸ் ஆடு. உன் கூடயா? கண்டிப்பா. ஆனா என்ன சந்தோஷமான விஷயம்? எதுக்காக பிரக்யா போட்டோவை நீ என்கிட்ட காட்டுற? இவ அழகா இருக்கால? ஜஸ்ட் பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, அவளோட மனசும் அழகுதான். என்ன டென்ஷன் ஆக்குறியா? நான் யாரு, இவ யாருன்னு உனக்கு தெரியும்ல அபி? எனக்கு தெரியும். இந்த விஷயத்த நீ என்கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். நானும் உன்கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். என் லைஃப்ல இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. நீ என்ன வேணாலும் பண்ணலாம். நீ யார் கூட எங்க வேணும்னாலும் போ. நான் உன்னை தடுக்க போறதில்ல. நீயும் என்ன தடுக்க கூடாது. உனக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வெரி ஹாப்பி. இந்த சந்தோஷத்துக்கான காரணம்? ஒரு இடத்துக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கான வழியை மட்டும் எதுக்கு கேட்கணும்? எப்படியும் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ சந்தோஷப்பட போறதில்ல. காரணத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போற? இது பாரு, சொன்னாலும் என்னதான் டென்ஷன் படுத்துவ, என் டைமை வேஸ்ட் ஆக்குவ. எனக்கு இப்போ அவ்வளவு டைம் இல்ல. சொன்னா கிளம்புற. ஓகே, அபி, நான் உன்னோட மனைவி. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல அபி. இதுல நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், இன்னொருத்தங்க கிட்ட சொல்ல. அபி, இவ கிட்ட. இந்த அபி என்னதான் சொல்லிட்டு இருக்கான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவன் எதுக்காக என்கிட்ட பிரக்யாவோட போட்டோவை காட்டினா? ரொம்ப சந்தோஷமா வேற இருக்கான். அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு? என்ன வேலை செய்ய விடுறீங்களா? என்ன நீ காலங்காத்தால இப்படி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? சரியா சமைக்கலன்னா அப்புறம் சாப்பாடுல டேஸ்ட் இல்லைன்னு சொல்லுவீங்க. வேற யாராவது சமைச்சா சப்பாத்தி ரவுண்டா இல்ல, நீயே சமைன்னு சொல்லுவீங்க. சரி சரி, இப்போ நான் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். என்னங்க என்ன பண்றீங்க? யாராவது பார்க்க போறாங்க, தள்ளுங்க. ஹலோ, பொண்டாட்டிங்க எல்லாம் புருஷனுக்கு ரொமான்ஸ் பண்ண வாய்ப்பு கொடுக்கலன்னா நாங்க எப்படி ரோமியோவா இருக்க முடியும்? கிச்சன்ல ரோமியோ. என்னங்க என்ன பண்றீங்கன்னு விடுங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். நீ பண்ணுடா. உனக்கு எவ்வளவு ரொமான்ஸ் பண்ணவே இன்னைக்கு பண்ணு. இந்த வீட்ல இன்னைக்கு ரொமான்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஆக்சுவலி நான் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரேன்டா. நீ எவ்வளவு ரொமான்ஸ் பண்ணுமோ பண்ணு. இந்த ஊரே இன்னைக்கு ரொமான்ஸ் பண்ணணும். இன்னைக்கு ரொமான்டிக் டேன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம். உன்னோட ப்ரோ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன்டா. அபி, என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு மாவு இல்லடா, சேறு பட்டிருந்தா கூட நான் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன். நீ போட்டு நசுக்காதடா. முதல்ல என்ன ஆச்சுங்கிற விஷயத்தை சொல்லுடா. கேராவோட டிஎன்ஏவும் என்னோடதும் மேட்ச் ஆயிடுச்சு. அப்படின்னா கேரா என்னோட மகதாங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. நான் இப்பவே அந்த வீட்டுக்கு போய் கேராவை மட்டும் இல்ல பிரக்யாவையும் கூட்டிட்டு வர போறேன். அவங்க நம்மளோட இருப்பாங்க. நான் இது பார்ட்டி பண்ண போறேன். எதுக்கு திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன் பண்ற நிக்கல்? இந்த பிளான் எல்லாம் சொதப்புனதுக்கு நீதான் காரணம் நிக்கல். எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பியே தவிர வேலையை நீ ஒழுங்கா செய்யவே மாட்ட. நீ பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்போ நீ என்ன பேச விட்டாதான் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல முடியும். You know what? I am not interested. டிஎன்ஏ டெஸ்டோட ரிப்போர்ட் வந்துருச்சு. நான் லேப்ல ஒருத்தனுக்கு நிறைய பணம் கொடுத்தேன். அவன் தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணான்.
டிஎன்ஏ ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு? ஐ மீன் அபி கியாராவோட டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சா? அது ரிப்போர்ட்டை பார்த்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். அது எப்போ வேணாலும் வரலாம். சரி நிக்கல், நீ எப்படியாவது அந்த ரிப்போர்ட் என் கைக்கு கிடைக்கிற மாதிரி பாரு. நீ வேற எதுவும் பண்ண வேண்டாம், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ என்ன பண்ணாலும் என் உதவி உனக்கு தேவைன்றதை மறந்துடாத. ஐ நோ, ஐ நீட் யூ. ஆனா நான் அந்த ரிப்போர்ட் என்னோட கைக்கு கிடைக்கணும். இந்த ரிப்போர்ட்டை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா, உன் கைக்கு அது கிடைச்சதுன்னா முதல்ல நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரிப்போர்ட் உன் கைக்கு தான் கிடைக்கும். நான் வேணான்னு சொல்லி எனக்கு ஸ்வீட் கொடுத்துட்டீங்களா? மாமா, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்துக்கு ஸ்வீட் சாப்பிட்டாகணும்ல? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நான் முதல்ல போய் பிரக்யாவை கூட்டிட்டு வரணும்ல. டேய், இது என்னோடதுடா. என்னடா உன்னோடது? நான் உங்ககிட்ட சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணும்போது நீ ஸ்வீட்டை ஷேர் பண்ண மாட்டியா? கூட சாரி, ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான். அப்படியா? கொடுங்க. டேய், நான் தானே இது செஞ்சேன். மாமாக்கு ஷேர் பண்ணலன்னா உங்களுக்கு ஸ்வீட்டே கிடைக்காது. என்ன போடு போட்டா பாரு. போனா போட்டும், இன்னும் ஒரு நாள் தான்டா. நாளைக்கு பிரக்யா இங்க வரட்டும், அதுக்கப்புறம் உங்களை கவனிச்சுக்கிறேன். அவ வரணும்னா நான் முதல்ல போய் அவளை கூட்டிட்டு வரணும்ல. டைம் ஆயிடுச்சு. நில்லு. என்னாச்சு? வாட்? டேய், நீ வா, உட்கார், வா உட்கார். நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்ல போறீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? முதல்ல ரிப்போர்ட்டை காட்டுவேன். கேரா என்னோட மகதாங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். அப்புறம் அவ சேலஞ்சில் தோத்துட்டான்னு சொல்லுவேன். அப்புறம் நான் அவகிட்ட ரைமிங்ல நீ என்கிட்ட மறைச்சு வச்ச, நான் தெரிய வச்சேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். கேரா மட்டும் இல்ல, நான் உன்னையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டே இருப்பேன். நீங்க அக்கா கிட்ட இந்த மாதிரி பேசுறீங்கன்னா நீங்க அவங்கள ப்ளேம் பண்றீங்கன்னு நினைப்பாங்க. வேற எப்படி பேசுறது? அப்படியே அவங்க உங்ககிட்ட இந்த உண்மையை முதல்ல இருந்தே சொல்லணும்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. நீ அவங்களை இப்படி திடீர்னு ப்ளேம் பண்ணா அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல இல்லையா? அவ தப்பு பண்ணிருக்கானா? தப்பு பண்ணான்னு சொல்றது தானே கரெக்ட். அவ சேலஞ்சில் தோத்துட்டேன்னு கஷ்டப்படுவா. ஆனா நீ அதை பத்தி கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். நான் தான் இருக்கேன்ல, அவளை ஈஸியா என்னால சமாளிக்க முடியும் தம்பி. நில்லுங்க மாமா. நில்லு, கொஞ்சம் உட்காரு. இப்போ என்னாச்சு? நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அவங்களோட சண்டை தான் நடக்கும். 100% தகராறுல தான் முடியும். எக்ஸாக்ட்லி. அவங்க கூட சண்டை வந்துருச்சுன்னா அப்புறம் அவங்களை எப்படி கூட்டிட்டு வருவ சொல்லு? இது வரைக்கும் நடந்த சண்டை எல்லாம் போதும், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஓன்லி ரொமான்ஸ், வேற எதுவும் கிடையாது. ஆனா அவகிட்ட எப்படி பேச ஆரம்பிக்கிறது? What do I say to her first? இங்க பாரு, நீ முதல்ல அவங்கள மீட் பண்ணதும் அவங்க கிட்ட சாரி சொல்லு. டேய், எதுக்குடா சாரி சொல்லணும்? இதுக்குதான். எக்ஸாக்ட்லி அவங்க எதுக்குன்னு கேட்பாங்க. சாரி எதுக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன கஷ்டப்படுத்துனீங்க? பிரக்யா சிஸ்டர், டேய், பிரக்யாவோட மனைவி. மனைவியா? மண்ணாங்கட்டி வீணா போனவன். நான் என்ன சொல்லணும்னு சொல்றதை விட்டுட்டு சொல்றத கேளுடா. நீ சாரி சொல்லணும்னு இல்ல, நீ அவங்க கிட்ட எந்த மாதிரி பேசணும்னா அது உன்னை பார்த்தா எனக்கே ஃபீலிங் வர மாட்டேங்குது. நான் என்னோட லைஃப்ல நிறையவே தப்பு பண்ணிருக்கேன். ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியும்னு எனக்கு தோணல. நான் செஞ்ச பெரிய தப்பே நீ இல்லாம நான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்சதுதான். ஆனா என் வாழ்க்கைக்கு நீ தான் சந்தோஷங்கிறதையே நான் மறந்துட்டேன். இனிமேலும் நீ என் லைஃப்ல இல்லைன்னா என் லைஃப்க்கு என்னைக்கும் சந்தோஷமே இருக்காது. பிரக்யா, ப்ளீஸ் என் கூட வந்துரு. என் வாழ்க்கைக்குள்ள திரும்பவும் வந்துரு. நான் இழந்த எல்லா சந்தோஷத்தையும் எனக்கே திருப்பி கொடுத்துரு. அதுக்கு பதிலாக நான் உனக்கு நிறைய பாசத்தை கொடுக்குறேன். ஐ லவ் யூ. டேய், இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே காட்டிட்டேன், புரியுதா? டேய், என்ன காரணமா வச்சு நீ ரொமான்ஸ் பண்ணணும்னு பாத்துருக்க, ரைட்டா? டேய், இல்ல அபி, நான் உனக்கு நிஜமாவே அது ஹெல்ப் பண்றேன்டா. இல்ல, நீ என்ன சொல்ல வர? நான் அவகிட்ட பேச போகணும்னு சொல்றேன். நான் ப்ரப்போஸ் பண்றதுக்காக போல அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். சரி, நான் போய் என் ஃபேமிலியை கூட்டிட்டு வரேன். நீ என்ன ஸ்பீட் எக்ஸ்பிரஸா போயிட்டு இருக்க? நில்ற அப்படி. நீங்க இப்பதானே சொன்னீங்க அது அக்கா சேலஞ்சில தோத்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்கன்னு. சோ நீங்க பேச போனீங்கன்னா அவங்க கூட சண்டை வர வாய்ப்பு இருக்குல்ல. சோ நம்ம சண்டை போடக்கூடாது, பாசமா பேசணும், பாசமா புரிய வைக்கணும், பாசமா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். சோ இப்போ நான் சொல்ற மாதிரியே நீ போய் பண்ணணும். நீ இத ப்ரொபோஸ்லாம் நினைச்சா கூட பரவாயில்ல, ஆனா நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி பண்ணு, ஓகே? சரி, நீ சொன்ன மாதிரியே பண்றேன். வெரி குட். ஆனா ஒரு விஷயம் சொல்லவா? ஒரு ராக் ஸ்டாருக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ண கத்து கொடுக்குறீங்க. நீங்க பைத்தியம் தான். பரவாயில்ல, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை நீ சொல்லிருக்க. அப்ப நீ மட்டுமா பைத்தியமாவ? நாங்களும் பைத்தியமாவும். அதானே. அதனால இந்த பைத்தியங்களை தனியா விட்டுட்டு நான் கிளம்புறேன். சரி, வேலைய ஆரம்பிங்க. மாவு கூட இருக்கு, பக்கத்துல யாரும் இல்ல. என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நண்பா, குட் லக்.
என்னாச்சு சார்? மாமாக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ரொமான்டிக்கா பேசுனீங்க, ஆனா என்கிட்ட மட்டும் இப்படி பேச மாட்டீங்களே. நான் சொன்னதே உனக்காக தான். எனக்காகவா? ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஊமை ஆயிட்டேன். ஆனா என் இதயத்துக்கு பேச தெரியுது. அப்புறம் இன்னொரு விஷயம். சாரி. இதுக்காக இப்ப இங்க வந்தா? நான் ரொம்ப பயந்துட்டேன். ரொமான்ஸ் மூடையே கெடுத்துட்டான். ச்சே. நமக்கு நடுவுல யாரும் வரமாட்டாங்க. இது சொல்றது மட்டும் பத்தாது, ப்ராமிஸ் பண்ண. ப்ராமிஸ். இந்த குங்குமத்தை எப்போ உங்களை நினைச்சுதான் நான் வைப்பேன். மனசுல இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லிடுங்க. அதெல்லாம் தயங்காம உங்ககிட்ட சொல்லிடுவா. வாழ்நாள் முழுக்க நான் உங்க கூடயே இருப்பேன். உங்களை காதலிச்சுட்டே இருப்பேன். சரி, நீங்க சொல்றதெல்லாம் நடந்துடலாம். ஆனா 7 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். அந்த நாள்ல திரும்ப வந்துருமா? சொல்லுங்க, உங்களை தான் கேட்கிறேன். அந்த 7 வருஷத்தை நான் மறுபடியும் கொண்டு வருவேன். எல்லாம் பழையபடி ஆகிடும். இன்ஃபேக்ட் முன்னை விட ரொம்ப அழகாக மாறிடும். நான் வந்துட்டுருக்கேன் பிரக்யா, வந்துட்டுருக்கேன். ஒரு நிமிஷம். எங்க போற? அம்மாக்கு டீ கொடுக்க போறேன். வீட்ல வேற வேலையே இல்லையா? என்ன 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 வீட்டுக்கு கொரியர் பாய் யாராவது வந்தாங்களா? இல்ல மேடம், எனக்கு எதுவும் தெரியலையே மேடம். வீட்டை கவனிச்சு வீட்டோட வேலையை கவனிச்சுக்கிட்டா தானே யார் வராங்க போறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எப்ப பார்த்தாலும் கையில மொபைல். இந்த அன்லிமிட்டெட் இன்டர்நெட் வந்ததுல இருந்து இந்த வீட்ல எல்லா வேலைக்காரங்களும் சோம்பேறி ஆயிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் மொபைல் மொபைல் மொபைல். இல்ல மேடம், என் மனைவி கிட்ட டைம் கிடைக்கும் போது தான் பேசுவேன். ஷட் அப். ஒரேடியா உன்னோட வைஃப் கிட்டயே நான் உன்னை அனுப்பி வச்சிருவேன். கொஞ்சம் வீட்டு வேலையும் கவனி. சரிங்க மேடம். ஏய், இப்ப எங்க போற? அம்மாக்கு டீ கொடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். யாருக்காவது டீ வேணும்னா அவங்களே இறங்கி வந்து குடிச்சுப்பாங்க. இங்கேயே இருந்து நீ இந்த கதவை கவனி. கொரியர் பாய் யாராவது வந்தாங்கன்னா நேரா என்கிட்ட நீ அனுப்புற, சரியா? சரிங்க மேடம். லேப்ல இருந்து கொரியர் பாய் வந்தாங்கன்னா யோசிக்காம நீ என்கிட்ட அனுப்பணும், சரியா? அம்மாக்கு நான் டீ கொடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒருவேளை அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? தனு மேடம் லேப்ல இருந்து டெலிவரி வருங்கிறதுக்காக என்ன வெளியவே நிக்க சொன்னாங்கன்னு சொல்லவா மேடம்? இல்ல, யார்கிட்டயும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ ஒண்ணு பண்ணு, இந்த டீயை கொடுத்துட்டு உடனே நீ கீழே வந்துரு. அது வரைக்கும் நான் இங்க இருக்கேன். சரிங்க. தனு டெலிவரி பாய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா லேப்ல இருந்து இன்னைக்கு ஏதோ ரிப்போர்ட் வரப்போகுதுன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த ரிப்போர்ட் இவருக்கு கிடைச்சிருச்சுன்ற விஷயம் இவளுக்கு தெரியல. ஆனா இவளுக்கு ரிப்போர்ட் பத்தி யார் சொல்லியிருப்பா? நல்ல வேலை இவளுக்கு ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சுன்னு தெரியாது. ஒரு வேலைக்கு யாரா அக்கா மாமாவோட பொண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா அவங்க 3 பேரையும் இவ ஒண்ணு சேர விட்டுருக்க மாட்டா. இவளுக்கு எதுவும் தெரியாம பாத்துக்கணும். கடவுளே, இப்ப என்ன பண்றது? ஹாய். ஹாய். நீங்க எங்க எப்படி? ஆமா, ஆனா நீ இங்க இல்ல, வேற இடத்துல தான் இருக்கணும். சாரி, நான் இன்னைக்கு கன்ஃபியூசிங்காக பேச மாட்டேன். எதுவாக இருந்தாலும் உண்மையாக மனசில் இருந்து தான் பேச போகிறேன். முதல்ல நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். உன்னோட வலி எப்படி இருக்கு? போயிடுச்சா இல்லையா? டாக்டர் யாரு? நான் பேர் கேட்கலையே. நான் தான் அந்த டாக்டர். தெரிஞ்சே தான் அதை சொன்னேன். என்ன நீ புகழக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். பட் இட்ஸ் ஓகே. நீங்க ஏதாவது வேலையா வந்தீங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை. என்ன? நான் உன்னை மன்னிச்சிட்டேன். என்ன? காட் காட் காட். பிரபாவும் த்ரிஷாவும் என்ன பேசணும்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. ஆனால்
எல்லாத்தையும் சொதப்புறேன்னு என் மனசுல இருக்கிறது தான் எனக்கு வெளியவே வருது. சரி, நான் சொல்லிடுறேன். இது பாரு, மைண்ட்ல ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும்னு நினைப்போம், ஆனா மனசு பாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் ரியலைஸ் பண்ணாம நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிஷம், நான் உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வரல. ஆனா நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க கூடாது. ஆனா நான் இப்போ உன்னை ப்ளேம் பண்ணவோ இல்ல சண்டை போடவோ வரல. நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போக வந்திருக்கேன். என்ன பேசுறீங்க நீங்க? கடவுளே, நான் மறுபடியும் தப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் படத்தோட XYZக்கு போயிட்டேன், ஆனா இன்னும் ABCயே சொல்லலையே. என்ன பண்றது? என் சிச்சுவேஷன் அப்படி, அதான் தப்பாவே பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் உன்னோட தப்பை மன்னிச்சிட்டேன். ஸோ நீயும் என் தப்பை மன்னிச்சிரு. முதல் தடவை உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். வா போலாம். நீங்க அப்புறமா வாங்க, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. பிரக்யா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. பிரக்யா ப்ளீஸ் நில்லு. இங்க பாருங்க, தயவு செஞ்சு அப்புறமா பேசலாம் ப்ளீஸ். இப்ப இங்க இருந்து போங்க. இன்னும் எதுக்கு அப்புறம்? அதான் நான் வந்துட்டேனே. ப்ளீஸ் பேசிடலாமே. நீங்க என்ன பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க நர்வஸா இருக்கிறதால சொல்ல முடியல. சோ நான் சொல்றேன். என் கியாரா என்கிட்ட இருந்து பறிக்க வந்திருக்கீங்கல்ல? நம்ம கியாரா? நான் கியாராவை மட்டும் இல்ல, உன்னையும் என் கூட கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். நீங்க என்ன பழி வாங்க தான் வந்திருக்கீங்க. 7 நாள்ல ப்ரூவ் பண்ணி காட்டுவேன்னு நீங்க தானே என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணீங்க. நான் உங்களுக்கு கொடுத்த வழியை மறுபடியும் எனக்கு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதான் இன்னைக்கு இங்க என்கிட்ட வந்து பாசமா பேசி சுத்தி வளைச்சு கியாரா உங்க பொண்ணு நானே சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க. கரெக்டா? அது இல்ல, இதுதான் உண்மை. கியாரா உங்க பொண்ணுங்கறத நிரூபிக்க நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களால அது முடியல. அதனால இங்க வந்து என்கிட்ட நீங்க எமோஷனலா பேசி எப்படியாவது நான் கன்ஃபெஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கல்ல. ஆனா நான் சொல்ல மாட்டேன். நான் மட்டும் அப்படி சொன்னா நீங்க சேலஞ்சில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவீங்க. கியாரா என்கிட்ட இருந்து பறிச்சிருவீங்க. இது நடக்கவே நடக்காது. கியாரா உங்க மகன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இந்த பொய்யை சொல்லவே மாட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேக்குறியா? ப்ளீஸ் கேளு. உன்னை பொய் சொல்ல வைக்கவோ இல்ல உன்னை கஷ்டப்படுத்தவோ நான் இங்க வரலங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. கியாரா என்னோட மகங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன். அப்கோர்ஸ் தப்பான வழியில தான் கண்டுபிடிச்சேன், ஆனா என்கிட்ட வேற ஆப்ஷனே இல்லை. அதனால நீ எதுவும் கன்ஃபஸ் பண்ண வேண்டாம். எனக்கு தெரியும் கியாரா என்னோட மகதாங்கிறது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நீ கிங்கோட மனைவி இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலி நீ எனக்கு பண்ண சத்தியத்தை இது வரைக்கும் நிறைவேற்றிட்டு இருக்க. உன்னோட காதல் எனக்கு சொந்தமானது. என்னோட பேருக்கான குங்குமத்தை தான் நீ நெத்தியில வைக்கிற. எனக்கு எல்லாம் தெரியும். இல்ல, நீ நான் எதுவும் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். பிரக்யா, இதுக்கு மேல போய் சொல்லாத. நாம 2 பேருமே ஒருத்தர் காதலிக்கிறோங்கிற விஷயம் தெரியும் இல்லையா? நம்ம காதலுக்கான அடையாளம் தான் கியாரா. நான் லைஃப்ல உன்கிட்ட ஒண்ணு தானே கேட்டேன், அதை நீ எனக்கு கொடுத்துட்ட. எனக்கு மேல இருக்கிற கோபம் என்னன்னா, இத்தனை வருஷமா இந்த விஷயத்த நீ எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்ச? ஆனா என் லைஃபோட பெரிய சந்தோஷத்தை நீ எனக்கு கொடுத்திருக்க. கியாராவ கியாரா உங்க பொண்ணு கிடையாது. எனக்கும் மிஸ்டர் கிங்குக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கலாம், ஆனா கியாரா உங்க மக கிடையாது. கியாரா உடம்புல உங்க ரத்தம் இல்ல, மிஸ்டர் கிங்கோட ரத்தம் தான் இருக்கு. பிரக்யா, enough. I'm sorry. உங்ககிட்ட நான் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ தான் என்ன பேச வைக்கிற. கியாரா என்னோட மகதாங்கிறத நான் நிரூபிச்சிட்டேன். இந்த விஷயத்துக்கான ஆதாரம் DNA ரிப்போர்ட். எனக்கும் கியாராக்கும் DNA டெஸ்ட் நடந்தது. எங்க ரிப்போர்ட்ஸ் மேட்ச் ஆயிடுச்சு. DNA ரிப்போர்ட்ல கியாரா என்னோட மகங்கிறத தெளிவா எழுதியிருக்கு.